அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? சோர்ந்துட்டேமா? உற்சாகமா இருக்கிறவனிடத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். பிசாசு சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது உற்சாகத்தை கெடுத்து விடுகிறான். அவனுக்கு உற்சாகமா இருக்கிறதே பிடிக்காது. அதனால பிசாசு அந்த உற்சாகத்தை கெடுத்து விடுவான். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். இந்த 24 மணி நேர உபவாச கூட்டம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். தேசத்தின் எழுப்புதலுக்கான கூட்டம், விடுதலை தருகிற கூட்டம், அற்புதம் செய்கிற கூட்டம், நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்களை கர்த்தர் ஒன்றொன்றாய் அப்புறப்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுத்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இந்த 24 மணி நேர இந்த புது வருடத்தில் தேவ பிள்ளைகள் இதை ஒழுங்குபடுத்தி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இனிதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடந்த ஆண்டு வரையிலும் நீங்கள் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட ஆபத்துகள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எதுவும் கிடைக்காமல் இப்படி நான் கஷ்டப்படுகிறேனே என்று வருத்தத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்க, துக்கத்தோடு வாழ்கிறீங்க, வேதனையோடு நீங்கள் வாழ்கிறீங்க. அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கத்தான் இயேசுவால் இந்த கூட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த 24 மணி நேர ஜெபத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்று அவரே நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த ஆண்டில் நிறைவேற்றப்படும். நீங்கள் அதன் பிறகு சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு, ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் கூட இருந்து அவர் நடத்துவார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த திருச்சபையின் சார்பில் நிறைய தேவ பிள்ளைகள் இவ்வளவு ஜெப குறிப்பை என்னுடைய கருத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. வேலை இல்லாதவர்கள், தொழில் இல்லாதவர்கள், வருமானத்துக்கு குறைவுபட்டவர்கள், படிக்கிறவர்கள், இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக, திருமண காரியத்துக்காக அவ்வளவு பெரிய ஜெப குறிப்பை இந்த இடத்துல என்னுடைய கருத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்கள் குடும்பத்தை மகிழ பண்ண போகிறார், மகிழ்ச்சி அடைய பண்ண போகிறார். இப்போது அவங்களே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நான் இந்த பிரச்சனையில் இருந்து நான் துக்கமாக இருக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன், குடும்பத்தில் புருஷன் குடிகாரனாக இருந்து ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை, இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இதுக்கு பிறகு பாருங்க, இந்த குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் வாழ போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அலேலியா சொல்லுங்களா? அல்லேலூயா. உங்கள் குடும்பம் இனி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களெல்லாம் கிரகிக்க முடியாது. இது எப்படி நடக்குது, எப்படி இந்த மாதிரியும் மாறிடுச்சு, எப்படி இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் தருவார். ஆகவே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 24 மணி நேர ஜெபமும் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். ஆகவே 8 பகுதிகளாக பிரித்து 8 ஆர்கனைசேஷனில் உள்ள தேவ பிள்ளைகள் வந்து நடத்தும் போது அது உங்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் உத்தியோகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் அழகாக இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து ஓசூர் பக்கத்தில் சூளகிரி என்கிற மலை கிராமங்களுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷகத்தை அறிவித்து அந்த பகுதிகளில் இடத்தை வாங்குகிறோம், நல்ல சபையை கட்டுறோம், மிஷினரிகளை அனுப்புகிறோம். அதில் ஒரு திருச்சபைக்கு போதகராக இருக்கிறவங்க தான் மிஷினரியாய் பாஸ்டர் ஜான் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. அந்த பகுதியில் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தீவிரமான ஒரு முயற்சி எடுக்கிற நல்ல ஒரு தேவ பிள்ளைகள். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பகுதியில் போய் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை தாகத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் அந்த பிள்ளைகள் குடும்பம் ஊழியங்கள் பல மடங்கு பெருகி ஆசீர்வதிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலே என்னை இந்த திருச்சபையிலே எங்களை குழுவாய் அழைத்த இந்த திருச்சபையின் போதகர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக
தலைமை போதகர், அவங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு பழக்கத்தில், ஐக்கியத்தில், என்னை அவங்களுடைய ஒரு ரொம்ப சொந்த சகோதரனை போல நேசிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு தேவ மனிதர். அவங்க உங்கள் வீட்டில் வந்து செபிப்பது, உங்களோட ஐக்கியமாக இருப்பது உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்கள் ஊழியத்தில் அவங்கள நாங்கள் இணைத்திருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்கு செபிப்பாங்க, எங்கள் ஊழியத்தை குறித்து விசாரிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு எங்களோட ஐக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு தேவ மனிதர். இந்த சபைக்கு வந்த பிறகு அவங்க பழகலை, இதுக்கு முன்னாடி இருந்த சபையிலே அவங்க நமக்கு நல்ல பழக்கமானவர்கள். அவங்களுக்காக, குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர், செயலருக்காக, அவங்களுடைய கமிட்டியில் இருக்கிற எல்லாருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்டி, அவங்க நல்ல ஒரு தேவ பிள்ளைகள். ஏனென்றால் ஏன் நம்ம மட்டும் இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளவு நம்ம மேலே ஊழியத்தின் மேலே ரொம்ப கடிசனையாக இருக்கிறாங்கன்னா, எங்கள் ஊழிய பகுதிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க கமிட்டியிலிருந்து குழுவாய் வந்து பார்த்து, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம மேலே ரொம்ப ஐக்கியமாய், ரொம்ப அன்பாய், ரொம்ப நம்ம கூட இருந்து நடத்துகிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கூட உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாய் ஒரு பாடலை எல்லாரும் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நல்ல கவனிங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் என்ப நாமம். அப்போ இயேசு என்கிற நாமம், நல்ல கவனிங்க, இயேசு என்கிற நாமம், அந்த இயேசு என்கிற நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். அந்த இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்தை நம்ம அடிக்கடி உச்சரிங்க. இயேசு, இயேசுவே, இயேசுவே. சும்மா இருக்கும்போது 4 தடவை இயேசுவே, இயேசுவே. அந்த நாமத்தை உச்சரித்து பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம், அப்படியே மறந்துடுறோம். அந்த வாரம் முழுவதும் ஒரு பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, இயேசுவை ஞாபகமே இல்லை. நிறைய குடும்பங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், கலெக்டரேட்டில் வேலை பார்க்கலாம், ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் இயேசுவை எப்பொழுது நீங்கள் இருதயத்தில் நினைச்சு கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவையே நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. எப்பொழுதும் நீங்கள் அவரை நினைச்சு கொள்ளுங்க. எப்பொழுதும் எந்த நிமிடமும் நீங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்க. உலகத்தில் உள்ள வேற எதையும் நினைச்சு, எதையும் சிந்திச்சு, எதையும் யோசிச்சு ஏன் நம்ம அதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அந்த நினைக்க வேண்டிய இயேசுவை நினைப்பதே இல்லை, அவரை யோசிக்கிறதே இல்லை. உலகத்தில் உள்ள என்னதை பற்றி எதெல்லாமோ யோசிக்கிறோம். ஐயோ, இவ்வளோ பெரிய கடன் இருக்கு, நம்ம இனி என்ன செய்ய, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுகிறவர்கள். ஐயோ, இவ்வளோ பெரிய வியாதி வந்து போச்சு, இனி என்ன செய்ய, அதை யோசிச்சு அதனால வருத்தப்படுகிறவர்கள். ஒரு வேலைக்கு முயற்சி எடுத்து வயது கடந்து போயிடுச்சு, இனி என்ன செய்ய, அதை குறித்து யோசிக்கிறவர்கள். இன்னும் திருமணம் பிள்ளைக்கு நடக்கலையே அதை யோசிச்சு வருத்தப்படுறவங்க. திருமணம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையே, அதை யோசிச்சு அப்படியே உங்களையே நீங்க வருத்தி கொள்றவங்க. இயேசு சொல்லுகிறார், அவரையே நினைச்சு கொள்ளுங்க, அவரையே நினைச்சு கொள்ளுங்க. இந்த இயேசுவை நினைத்து கொண்டால் நமக்கு எல்லா அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில நடைபெறும், எல்லா அற்புதங்களும் நடக்கும். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க கேட்கிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் அவருடைய பார்வையில ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் அப்புறம் நம்ம அதை குறித்து சிந்திக்க வேண்டும்? ஏன் அதை குறித்து யோசிக்க வேண்டும்? ஏன் அதை குறித்து வருத்தப்பட வேண்டும்? இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. இயேசு, அந்த ஆண்டவரை, அந்த நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை, அந்த பாடலை நீங்க சரியாய் உணர்ந்துட்டீங்கன்னா, அந்த இயேசு என்கிற நாமம் அது என்னங்க ஆசீர்வாதம்? இயேசு என்கிற நாமம் அது என்ன ஆசீர்வாதம்? அந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கிறது, அது பாவத்தை போக்குமாம், பயத்தை நீக்குமாம்.
நமக்குள்ள இயேசு என்கிற நாமம், இயேசு இயேசு இயேசு. இரவும் பகலும் நீங்க நேரம் கிடைக்கும் போது, ஒரு கிச்சன்ல இருக்கிறீங்களா, இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. ஒரு வேலை செய்யும் போது இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அந்த இயேசு என்கிற நாமம் ஒரு பக்கம் நம்மளுடைய பாவத்தை போக்குற அந்த நாமம், இனி ஒரு பக்கம் நமக்கு ஒரு பக்கம் பாவத்தை போக்குற நாமம், இனி ஒரு பக்கம் பயத்தை நீக்கும். உங்க உள்ளத்துல பயம் இருக்கு பாத்தீங்களா? எதிர்காலத்தை குறித்த பயம், தேவையை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், கடனை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தை எல்லாம் இயேசுவின் நாமம் நீக்கி போடும். அதனால அது இயேசு என்கிற நாமம் எல்லா குடும்பங்களுக்கும் தேவை, நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அந்த இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். இந்த வருடத்தின் இந்த முதல் மாதத்திலேயே இந்த 24 மணி நேர கூட்டத்தை ஒழுங்கு பண்ணின ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்க இது ஒருவேளை அவர்கள் ஒழுங்குபடுத்தினாலும் இது ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியம், கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு காரியம். ஏன் தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை, உங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டங்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை நீக்கி கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கூட்டத்தை கர்த்தரை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம், பலியில பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது, அவங்க உள்ளத்துல ஆழமாய் போய் பாருங்க, பயம், ஒரு பெரிய பயம். பயத்துல வாழ்றீங்க. ஐயோ என்ன செய்ய, என்ன இந்த பிரச்சனைக்கு, இந்த ஆபத்துக்கு, இந்த கஷ்டத்துக்கு, இந்த கடனுக்கு, இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய? பயந்து 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 சில பேர் தூங்கியே பல மாதங்கள் ஆகிவிட்டது, தூங்கி பல மாசம் ஆயிடுச்சு. ஐயோ தூக்கம் வரல, தூங்க போனா தூக்கம் வரல, ஒரு பல மாசமாகி விட்டது. முதலாவது பயத்தை போக்குற நாமம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். பயத்தை நீக்குகிற நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இரண்டாவது, அதே பாடலை பார்க்கும்போது எங்கும் வாசனை வீசிட நாமம். எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் இயேசு என்கிற நாமம் ஒரு வாசனையை வீசுகிற ஒரு நாமம். உங்க வீட்டுல ஒரு வாசனை, அந்த 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 வாசனை இயேசு என்கிற நாமம் ஒரு மணக்குங்க, வாசனை வீசுகிற ஒரு, உங்க வீட்டு முழுவதும் ஒரு வாசனையா இருக்கும், ஒரு வாசனையா இருக்கும் இயேசு என்கிற நாமம். இயேசு உண்மையிலே ஒரு வீட்டுல, குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, இருதயத்துல வந்து விட்டால் அது வாசனை வீசுகிற ஒரு நாமம். ஒரு வாசனை உங்க வீட்டுக்குள்ள ஒரு வாசனை வீசட்டும், இயேசு என்கிற நாமம். இனியாவது நீங்க எப்பொழுதும் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க, இயேசுவுக்காய் வாழுங்க, இயேசுவுக்காய் ஜீவிங்க. இயேசு இயேசு இயேசு. உங்க உறக்கத்திலே, ஏக்கத்திலே எப்பொழுதும் இயேசு. இயேசுவால தான் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியும், இயேசுவால தான் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியும். இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, வாழவே முடியாது. இயேசு என்கிற நாமம் எங்க பார்த்தாலும் வாசனை வீசுகிற ஒரு நாமம். வானத்திலும் பூமியிலும் அது மேலான ஒரு நாமம். வானத்திலையும் பூமியிலையும் அது மேலான நாமம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானத்திலையும் பூமியிலையும் அது மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த பாடலை ஏதோ பாடுறதில்ல, ஒவ்வொரு பாடல்களும் நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, எழுதப்பட்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தான் தேவ பிள்ளைகள் அதை பாடலாம் எழுதி இருக்கிறார்கள். அந்த பாடலை உணரணும், அந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும், பாடலின் கருத்தை என்னன்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். அதை தெரிந்து புரிந்து அறிந்து நீங்க அந்த பாடல்களை பாடும்போது அதுதான் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அதுதான் பெரிய விடுதலையை கொண்டு வரும், அதுதான் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும், அதுதான் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும். நீங்களே பாருங்களேன், பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் 2 பேரும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க, கள்ள கேஸ் போட்டு உள்ள கொண்டு ஜெயில தள்ளினாங்க. 2 பேரையும் போய் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு போயிருவாங்க என்கிறதுக்காக இரும்பு தாழ்பாள்கள், சாதாரணமான தாழ்பால் இல்ல, இரும்பு தாழ்பாள்கள். அப்ப ஜொடோரே இரும்பு டோர், தாழ்பாள்கள் இரும்பு தாழ்பாள்கள், எவ்வளவு பூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பூட்டி வைக்கிறாங்க. 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. 2 பேரும் உள்ள இருக்கும்போது 2 பேரும் நல்ல கை தட்டுறாங்க. உங்க வாழ்க்கையில கை தட்டுற அனுபவம் உண்டா? நல்ல கை தட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது ஓசையுள்ள கைத்தாளம். ஓசையுள்ள கைத்தாளம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிங்க, அப்பதான் அந்த கட்டுகள் அறுக்கப்படும்.
ஓசையுள்ள கைத்தாளம். நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, ஒரு ஓசையுள்ள கைத்தாளம் ஸ்லோவா அந்த மனசுக்குள்ள பாட்டு பாடி நல்ல அப்படியே கைத்தட்டி பண்ணலாம். ஒரு 10 பேர் இருக்கிற இடங்கள்லையோ ஒரு பொதுவான இடங்கள்லையோ நீங்க ஓசையுள்ள கைத்தாளத்தோடு. ஆனால் சர்ச்சில், வீட்டில், ரூம்ல நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் பேரோசையுள்ள கைத்தாளம், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள 2 பேரை நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதித்த போது பாருங்க, இரும்பு தாழ்பாள்கள் உடையுதுங்க. இரும்பு தாழ்பாள்கள் உடைகிறது. காரணம், அந்த வசனத்தின் வரிகள், வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. வசனத்துக்கு ஒரு வசனத்தை அந்த பாடல் மூலமாய் பாட 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 ஆராதிக்க ஆராதிக்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. ஒரு முறை விழுந்தேம்பலம் அந்த பகுதியில் அந்த திருச்சபையை சார்ந்த ஒரு போதகர் அவங்க என்ன ஒரு குடும்பத்தில் என்னைக்கும் வியாதி பிரதர், நிறைய மருத்துவமனைக்கு போனாங்க, நிறைய இடங்களுக்கு போனாங்க. இன்னும் அவங்களுக்கு விடுதலையோ சுகமோ கிடைக்காம சோர்ந்து போய் பணம் தான் நிறைய செலவழிச்சாங்க. இனி அவங்கள்ட்ட செலவழிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, வருமானம் இல்லை. சரி பிரதர், அவங்க முடிவாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வியாதி குணமாகாமல் வீட்டில் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணினோம், நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், எங்கள் வேலையே மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறது தான். அப்போ நான் வரேன் பிரதர், வரேன் பாஸ்டர்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அந்த வீட்டில் போய் அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்கு சோத்திரம் சொல்லி அந்த வியாதிப்பட்ட அந்த சகோதரிக்காக ஜெபிக்க பாஸ்டரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க சரி வாங்கன்னு சொல்லி எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கொடுத்தாங்க. உட்கார்ந்துட்டேன். அப்போ அந்த நோயாளி அந்த கட்டில் அப்படி படுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில் எலும்பும் தோளுமா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே படுத்திருக்காங்க. அப்போ நான் அந்த இடத்துல சரி ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டு, சரி பாஸ்டர் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இரத்த கோட்டைக்குள்ளேன்னு ஒரு பாட்டு தான் பாடினேன். உட்கார்ந்துருந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உற்சாகத்துக்கு ஒரு பாடலை பாடி நான் அதன் பிறகு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு தான் பாடினேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது அப்படின்னு ஒரு பாட்டு தான் பாடணும் பாருங்க. உடனே கட்டில்ல படுத்திருந்த அந்த சகோதரி அப்படியே வீர கொண்டு வேகமா எழும்பி, டேய் உன்னை விடமாட்டேன்டா, டேய் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சு கொண்டேன், இது பிசாசினால பாதிக்கப்பட்டு இந்த சாத்தான் வியாதியை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டு அதன் பிறகு நாங்க பயப்படலை. நாங்க தொடர்ந்து பாடணும், ஜெபம் பண்ணினோம், அந்த மாதிரி காரியம். அப்ப பாருங்க, அந்த பாடும்போது சாத்தானால இருக்க முடியவில்லை. நான் எத்தனை வருடம் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஒரு விக்கிரக பலிபீடத்தை சொல்லி, அதை மைக்கில் ஓப்பனா சொல்ல முடியாது, குறிப்பிட்ட பலிபீடமான ஒரு இடத்தை சொல்லி அங்க இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் எத்தனை வருஷம், 18 வருஷமா நான் இவள்கிட்ட இருக்கிறேன். நான் போக முடியாது, பாரு உன்னை அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இப்படி அப்படி உன் குடும்பத்தில் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். இவ்வளவுதான். பிசாசுக்கு சில பேர் பயப்படுறாங்க, சாத்தானுக்கு பிசாசுக்கு இப்படி எல்லாம் சொன்னோம், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதாயிருமோ, அதாயிருமோ. அவன் டூப்ளிகேட்டு, சும்மா பயம் காட்டுவான் ஜனங்களை. வேதம் சொல்லுகிறது கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, அப்படிதானே வசனம் சொல்லுகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாது. ஒரிஜினல் சிங்கத்தை நீங்க போய் பாருங்க, அது ஒரிஜினலா இருக்கும், சிங்கமா அப்படி அது பயங்கரமா இருக்கு. இந்த பேய் பிசாசு எல்லாம் அது ஒரிஜினலே கிடையாது, டூப்ளிகேட். ஒரிஜினல் மாதிரி காண்பிப்பான், ஒரிஜினல் மாதிரி காண்பிச்சு ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை நரகத்திலே தள்ளி கொண்டிருக்கிறான், ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறான். அது ஒரு டூப்ளிகேட்டுங்க, ஒரிஜினலே கிடையாது. அது பிசாசு ஒரிஜினல் அல்ல, அது தன்னை தெய்வமாய் காண்பித்து கொண்டிருக்கிறான். அது தெய்வமே கிடையாது. எப்படிங்க அது தெய்வமாக இருக்க முடியும்? பிசாசு தெய்வமாக இருக்க முடியாது.
இங்க கேட்கிறோம் ஒரு 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 பிசாசுக பேரு, மனிதர்கள் அதை தெய்வமாய் அப்படி போய் வணங்கி பயபக்தியோடு போய் நிற்கிறாங்க, பயபக்தியா போய் நிற்கிறாங்க. இது கடவுள், இது எங்களுக்கு தெய்வம் என்று பிசாசை அப்படியே பயபக்தியா போய் நிற்கிறாங்க, தெய்வமா நிற்கிறாங்க. இந்த பிசாச, இந்த பெயரை அபுதாபியில போய் கேட்டா தெரியாது, அங்க துபாயில போய் கேட்டா அந்த பிசாச தெரியல, துபாயில போய் கேட்டா அந்த பிசாச தெரியல. அது எப்படிங்க தெய்வமா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்து பாருங்க. அது டூப்ளிகேட், அது டூப்ளிகேட்டுங்க. இங்க இருக்கிற கடவுள்னு நம்புறாங்க, அதுக்கு போய் நிக்கிறாங்க, அதுக்கு எதையெல்லாம் செய்யறாங்களே, அந்த சாமியை அமெரிக்காவில் போய் கேட்டா தெரியாது, கனடாவில் போய் கேட்டா தெரியாது. அப்ப ஊருக்கு ஒரு கடவுளா, உலகத்துக்கு ஒரு கடவுளா, சமுதாயத்துக்கு ஒரு கடவுளா, தாலுகாவுக்கு ஒரு கடவுளா? கொஞ்சம் யோசித்து பார்த்து பாருங்க. அது டூப்ளிகேட், அது செராக்ஸ் தான். அந்த பிசாசு அன்னைக்கு நான் விட மாட்டேன், உங்க குடும்பத்தில் அதை செஞ்சிருவேன், உன்னை இதை செஞ்சிருவேன், நீ அநேக பேரை என் ஆளுகளை மாத்திட்டு இருக்கிற பயங்கரமான பிசாசு. ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்தை நான் பைக்கில் சொல்லலை, அந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். 18 வருஷம் ஆச்சு, இவளை விட மாட்டேன், இவன் எனக்கு வேணும், இவளுக்கு உயிர் எனக்கு வேணும். பிசாசு ஒரு குடும்பத்தில் வருகிறது, அந்த குடும்பத்தின் உயிரை எடுக்க, ஜீவனை எடுக்க. எச்சரிக்கையாயிருங்க, கவனமாயிருங்க. பிசாசு வந்து நம்ம வீட்டில் மாட்டிட்டா அது 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 ரொம்ப கஷ்டம். நம்ம ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரோடு கூட ஐக்கியமா அவருடைய உறவுக்குள்ள இருந்தா ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும். உங்க பிள்ளைகள் வண்டியில போகும்போது ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. குடும்பத்துல புருஷனுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் எப்ப தீங்கு கொண்டு வரலாம், என்ன தீமை கொண்டு வரலாம், அவன் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் சாத்தான் தெற்றி கொண்டு இருக்கிறான். ஒரே பிசாசு கிடையாது, உலகம் முழுவதும் அவன் சுற்றி கொண்டு இருக்கிறான். உண்மைதான். அவன் ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சிருக்கிறான், நெட்வொர்க் மாதிரி வச்சிருக்கிறான். இங்க ஒரு பிசாசு, இவன் அங்க இருக்கிற பிசாசுக்கு தகவல் கொடுக்கணும், அங்க இருக்கிற பிசாசுக்கு தகவல் கொடுக்கணும். எங்க போனாலும் பிசாசு, உலகம் முழுவதும் சாத்தான், அவன் உலகம் முழுவதும் இருக்கிறான். யாரை தீங்கு கொண்டு வரலாம், யாருக்கு தீமை கொண்டு வரலாம், யாருக்கு போராட்டம் கொண்டு வரலாம், யாருக்கு கடனை கொண்டு வரலாம். எச்சரிக்கையா இருங்க. எந்த சூழ்நிலையில கடனை கொண்டு வரலாம். கடன் வந்து விட்டாலே சமாதானம் போய்விடும், கடன் வந்து விட்டாலே புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் போய்விடும். அது சாத்தானுடைய ஒரு தந்திரம், பிசாசனுடைய ஒரு தந்திரம். அதனால தான் கணவன் மனைவி பிள்ளைகளாய் உட்கார்ந்திருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது, ஒரு தேவையான ஒரு காரியம் செய்யும் போது உட்கார்ந்திருந்து பேசுங்க. உட்கார்ந்திருந்து அதில் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது நன்மையா இருக்குமா, தீமையா இருக்குமா, இது செஞ்ச ஆண்டவர் மகிமைப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா, உட்கார்ந்திருந்து பேசுங்க. சில கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பு ஐக்கியம் இல்லாம கணவன் அவருக்கு பாட்டுக்கு செய்கிறது, மனைவி இவங்க பாட்டுக்கு செய்கிறது. எப்படிங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியும்? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாத்தான் யாருக்கு தீங்கு, யாருக்கு தீமை கொண்டு வரலாம், அதில் அவன் தந்திரமா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவோ. அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாது. ஞானமா இருக்கணும், அறிவா இருக்கணும், புத்தியா இருக்கணும். நிறைய குடும்பங்கள் புத்தி கெட்டு கிடக்கிறாங்க, அறிவு கெட்டு கிடக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய தீங்கு, இவ்வளவு பெரிய தீமைகள். அறிவா இருங்க, ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஞான ஆண்டவரே, அதுக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு குடும்பம் நடத்த ஞானம் வேண்டும், ஒரு குடும்பத்தில் நடத்துவதற்கு ஒரு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாதவன் குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த குடும்பம் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் அவன் அந்த குடும்பம் இருக்கவே முடியாது. ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. ஞானமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்திருந்து உங்க குடும்ப காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப காரியங்கள், அந்த அன்புக்குள்ள வாங்க, ஐக்கியத்துக்குள்ள வாங்க, ஒற்றுமைக்குள்ள வாருங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். அந்த இயேசு என்கிற நாமம் இல்லை. அந்த நாமம் ஒரு அன்பான ஒரு நாமம். அந்த இயேசு என்கிற நாமம், இருதயத்தில் இயேசு என்கிற நாமத்தை நினைத்து கொள்ளுங்க. அது பயத்தை, பாவத்தை போக்குற நாமம், பயத்தை நீக்குகிற நாமம், எங்க பார்த்தாலும் வாசனை வீசுகிற ஒரு நாமம். உங்க வீட்டில் வாசனை வீசட்டும். அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பரலோகத்தில்.
உங்க குடும்பத்தில் அந்த அன்பு உண்டா, ஐக்கியம் உண்டா, ஒற்றுமை உண்டா, தாழ்மை உண்டா, பொறுமை உண்டா, சிநேகம் உண்டா? யோசிச்சு பாருங்க. நானும் கிறிஸ்தவ சபைக்கு போறேன், இயேசு சபைக்கு போறேன், ஆண்டவரை தேடி போறேன், சர்ச்சுக்கு போறேன். 12 மணிக்கு 24 மணிக்கு 36 மணிக்கு 100 மணிக்கு ஜபிச்சாலும் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. உனக்குள்ள என்ன ஆண்டவரை தெரிந்திருக்கிறாய், என்ன அன்பு வைத்திருக்கிறாய், என்ன ஒற்றுமை வைத்திருக்கிறாய், என்ன கரிசனை உன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிறாய்? இது ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. குடும்பம் அவ்வளவு சிநேகம் ஆண்டவர் இணைத்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? ஆண்டவர் இணைத்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? புருஷன்கிட்ட எரிஞ்சு விழுறது, மனைவியிட்ட எரிஞ்சு விழுறது, பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு விழுறது, இதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை தந்தாரா? உன் குடும்பம் மணக்குதா, வாசனை வீசுகிறதா குடும்பத்துல? அவளை பாரு, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, புருஷனை காண விடையில. அதுக்கு சொல்லுவாங்க, சில பேர் ஜெபிக்க கூப்பிடுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல வந்து ஜெபிக்க. புருஷன் ஒரு செகண்ட் கூட வீட்டுல இருக்கிறது இல்லை. அப்படி நம்மளும் தாகத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போனா அவர் சொல்றாரு, என்ன காண விடுறது இல்லை பிரதர். போன உடனே இவளுக்கு கதையை ஒன்னும் சொல்ல மாட்டா. அங்க அந்த புருஷன் வர்றதுக்கு முன்னே அந்த புருஷனை அது இது, அந்த தேவை, அந்த கடனை, இந்த கடனை, அந்த காரியத்தை, இந்த காரியத்தை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு இதை சொல்லியே அந்த புருஷனை சாகடிக்கிறது. சொல்லியே சாகடிப்பா. அதுக்கு சொல்றா, புருஷன் அந்த கதவுல வந்து இந்த கதவுலோடி போறாரு, அந்த கதவுல வராரு, இந்த கதவுலோடி போறாரு. ஒரு நாளைக்காவது அவரை நிம்மதியாய் வாழ விட்டியா? ஒரு நாளைக்காவது அவரை நிம்மதியா நீ வாழ விட்டியா? அவர் நிம்மதி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் நிம்மதி இல்லை அவருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த சத்தத்தை உங்களுக்கு மட்டும் நினைக்காதுங்க, பல இடங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு நான் பேசுறேன். நான் பேசல, ஆவியானவர் பேசுகிறார். அங்கங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆவியானவர் பேசுகிறார். புருஷனை வாழ விடல, புருஷனை சந்தோஷமாய் நிம்மதியா வாழ விடல. வீட்டுல வர்றதுக்கு முன்ன 1000 பிரச்சனைகள் அவருடைய பேசி அவரை நீ சாகடிக்கிறாய். அதனால தான் அவருக்கு நிம்மதி இல்லாம வீட்டுல இருப்பதா, வெளியில போவதா, எங்க போவதா, அங்கேயும் இங்கேயும் அவர் அலைந்து சுற்றி கொண்டு நடக்கிறார். உங்க வீட்டுல வாசனை வீசணுங்க. குறிப்பாய் பெண்கள் ரொம்ப ரொம்ப கரிசனையா இருக்கணும். பெண்கள் தான் இதை கரிசனையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இயேசு என்கிற நாமம் உங்க வீட்டுல வாசனை வீசுகிற ஒரு நாமம். உங்களை பார்த்து, உங்க பேரை பார்த்து சொல்லி பாருமா, அந்த குடும்பம், அந்த புருஷன், அந்த பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகள் என்ன அன்பு, என்ன ஐக்கியம், என்ன ஒற்றுமை. உங்களை 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் பார்க்கறாங்க. உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணணும். சொல்றாங்க இல்ல, ஊர்ல அவ பைபிள் எடுத்துட்டு போறா, சர்ச்சுக்கு போறாளாம், என்ன பிரயோஜனம்? வீட்டுல பாரு, புருஷனை காண விடல, பிள்ளைகளை காண விடல, குடும்பத்துல சண்டை ஓயாம பிரச்சனை. என்னத்துக்கு அவ போறா? இயேசுவை அந்த மக்கள் தூசிக்கிறாங்க. நினைக்கலாம் அவங்க உங்களை தூசிக்கல, இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. இதாங்க உண்மை. அவை வாசனை வீசுகிற நாமம் இயேசுவின் நாமம். பாடல் வரி என்பது ஏதோ பாடுறோம், கையை தட்டுறோம், போறோம், சோத்திரம் பண்ணிட்டு போறோம், அதுவல்ல. அதுல அர்த்தங்கள் நிறைய தேவன் வைத்திருக்கிறார். இயேசுக்கு வசனம் தாங்க, வசனத்தை தான் பாடலாக தேவ பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கிறாங்க. அப்ப உங்க வீட்டுல இயேசுவின் வாசனை வீச வேண்டும். இன்னையிலிருந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் புருஷன்கிட்ட நான் அன்பா இருக்கிறேனா? என் மனைவிட்ட நான் அன்பா இருக்கிறேனா? என் பிள்ளைகள்கிட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கிறேனா? என் பேர குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேனா? என் மாமியார்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேனா? என் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யறேனா? நிறைய பேர் மாமனார் மாமியாரை கண்டுகிறது இல்லை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது கிடையாது. ஆமா, தோத்திரம் 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 சொன்ன ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் ஆத்திரப்படுகிறார். நீ என்ன தோத்திரம் பண்ணுற, என்ன ஜெபம் பண்ற, என்ன சர்ச்சுக்கு போற, என்ன பைபிள் எடுக்கிற? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மாமியாரை காண விடுறது கிடையாது. சில மாமியார் யோக்கியமார் இல்லை, வாழ வந்த மகளை மருமகளா இல்ல மகளா ஏற்றுக்கொள்ளணும். டாக்டர் இன் லா சட்டம் சொல்லுகிறது, அந்த மருமகள் தான் உண்மையான மகள். டாக்டர் இன் லா அவதான் மகள், மகள் அல்ல, மருமகள் தான் மகள். டாக்டர் இன் லா
சட்டம் சொல்லுகிறது. தெரியுமா? அந்த வாழ வந்த மகளை வாழ வைக்கிறதே கிடையாது. குறிஞ்சா குற்றம், நுமந்தா குற்றம், எல்லாம் குற்றம், எல்லாம் ஏதோ குற்றம், எல்லாம் குற்றம். உன்னிடத்துல குற்றம் இல்லையா? உங்களிடத்துல குற்றமே இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. நம்மளிடத்துல குற்றம் இல்லையா? நாங்க ஊழியம் செய்யலாம், 1000 குற்றத்தை சுமந்து கொண்டுதான் ஊழியம் செய்கிறோம். எல்லா இடத்திலையும் பாவம் உண்டு, எல்லாரிடத்திலையும் குற்றம் உண்டு, எல்லாரிடத்திலையும் உண்டு. கொஞ்சம் மனம் திரும்புங்க, கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க வீடுல வாசனை வீச வேண்டும், உங்க குடும்பத்துல வாசனை வீச வேண்டும். மற்றவங்க பார்க்கறாங்க, ஐயோ நல்ல குடும்பம், இயேசுன்னா இந்த இதுதாங்க. உங்களை பார்க்கறவங்க இயேசுவை பார்க்கணும். நீங்க இவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஒற்றுமையா இருக்கிறீங்க. உங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள இவ்வளவு அன்பு, இவ்வளவு ஐக்கியம், ஒற்றுமை. அவங்க வந்து கேட்பாங்க, எப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுக்காரங்க. எங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த சமாதானத்தை, இந்த ஒற்றுமையை, இந்த ஐக்கியத்தை அவர் தாங்க எங்களுக்கு கொடுத்தார். அப்ப இந்த சாமி எனக்கு வேணுங்க, இந்த இயேசு எனக்கு வேணுங்க, இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த கடவுள் எனக்கு வேணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க கேட்பாங்க, இதை கேட்பாங்க, இதை கேட்பாங்க. ஒரு முறை திருவட்டாறுல கணவன் குடிகாரன் தான், அவரு அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, குடிகாரன். அங்கே மனைவி எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டதுனால நான் போயிருந்தேன். அவர் ஒரு குடிகாரர், 2 பெண் பிள்ளைகள், குடும்பத்தில் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுறாரு, பானையை உடைக்கிறாரு, சட்டியை உடைக்கிறாரு, சோறை தூக்கி எறிகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. உண்மைதான், உண்மைதான். இவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆவிக்குரிய சபைக்கு போனவங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, என் புருஷன் குடிகாரன், இந்த மாதிரி எல்லாம் பானையை தூக்கி உடைக்கிறார், அடிக்கிறார், சோறை தூக்கி போடுறார், பிள்ளைகளை படிக்க விடுறதுல கெட்ட வரத்தை, இந்த மாதிரி காரியம் இது இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறேன், சிஸ்டர், ஒரு நாளைக்கு உன் புருஷனுக்காக, மனம் திரும்புதலுக்காக, பரலோகத்துக்கு அந்த ஆத்மா வர வேண்டும் என்பதற்காக நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்? அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இதெல்லாம் திருந்தாது, பாஸ்டர் இதெல்லாம் திருந்தாதான், இவன் எல்லாம் திருந்தாது பாஸ்டர், இதெல்லாம் திருந்தாது, இதெல்லாம் விளங்காது பாஸ்டர். அவன் விளங்க மாட்டான் புருஷன். இவளே சபிக்கிறாள், இவளே அவளை சாபத்தை கொடுக்கிறாள். அப்புறம் அவன் புருஷன் எப்படி மனம் திரும்ப முடியும்? எப்படி புருஷன் மனம் திரும்புவான்? எப்படி புருஷன் மனம் திரும்ப முடியும்? எப்படிங்க மனம் திரும்ப முடியும்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இல்லாமலே புருஷன் ரட்சிக்கப்படுவான். வசனம், உன்னுடைய கற்புள்ள நடக்கை, உன்னுடைய சாந்தம், உன்னுடைய அமைதல், உன்னுடைய குணாதிசயங்கள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய பாசம், அதை கண்டு அவன் ரட்சிக்கப்படுவான், அதை கண்டு அவன் ரட்சிக்கப்படுவான். எங்க ஊழியத்திற்கு ரொம்ப ஒரு ஐக்கியமா இருக்கிற எங்க ஊழியத்துக்கு ஜெபிக்கிற அவங்க இப்ப அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சாட்சி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். என் புருஷன் ஊழியம் செய்கிறாங்க அமெரிக்காவில், அந்த நெட்வொர்க்கு, டிவி நெட்வொர்க்கு சேனல் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அங்கே ஊழியமாக செய்கிறாங்க. அந்த பிரதர் ஊழியம் செய்கிறாங்க, அவங்க வந்து நர்ஸாக பணி செய்கிறாங்க. அவங்க குளித்தறையில் உள்ளவங்க. அநேக 28 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த பிரதர் வந்து ஒரு டெய்லர். அவங்க வந்து அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு டெய்லர் துணி தைக்கிறது, அந்த மாதிரி காரியம் டெய்லர். அவங்க அந்த டெய்லராக இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும். மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது, அமெரிக்கா போகிறதுக்கு கொஞ்சம் கடினம், அது போக முடியாது. அப்போ அமெரிக்கா போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார், இவரால் போக முடியலை. அதுக்கு மாசங்கள் வருடங்களாக காத்திருந்து தீவிரமான முயற்சி எடுத்து அவரால் அமெரிக்கா போக முடியலை. அப்போ இப்போ வந்து அவர் இனி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணால் அமெரிக்காவுக்கு போயிடலாம், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். முடிவுக்கு வந்த உடனே அதே மாதிரி யாரோ ஒருத்தங்களால் சொல்லப்பட்டு இடைக்கோட்டில் இருந்து ஒரு சிஸ்டர் அமெரிக்காவில் இருந்து நர்ஸாக படிச்சிருவங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை தேடுறவங்க, கர்த்தருக்குன்னு வாழ்கிறவங்க, அவங்க அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருந்து வந்ததை கேள்விப்பட்டு யாரோ மூலமாக பேசி முடிச்சு இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. அந்த சிஸ்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் அழகில் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சு அந்த முதல் நாள் இரவில் என் புருஷன், என் கணவன், கர்த்தர் கொடுத்த கணவன் புருஷன்
என்னிடத்துல முதல் வார்த்தை என்ன அன்பா பேச போறார், அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அன்பா என்ன பேச போறார், என்ன சொல்ல போறார், ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டு பேரும் ஒரு அறைக்குள்ள போறாங்க, திரும்ப அந்த ரூமுக்குள்ள போறாங்க. புருஷன் என்னிடத்துல என்ன பேச போறார், அன்பா எதிர்பார்ப்போடு போறாங்க, எதிர்பார்ப்போடு போறாங்க. ரெண்டு பேரும் தனியா இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறார் புருஷன்? முதல் வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? உன்னை நான் உன்னை மனைவியா நான் ஏற்றுக்கொள்ளல. முதல் வார்த்தை, உன்னை மனைவியா நான் ஏற்றுக்கொள்ளல, உன்னை பிடிச்சு நான் திருமணம் பண்ணல, நீ எனக்கு மனைவி என்கிற மட்டில் நான் உன்னை திருமணம் குடும்பம் நடத்த நான் விரும்பல. எனக்கு எப்படியாவது அமெரிக்காவுக்கு போனோம், அதுக்குத்தான் நான் உன்னை திருமணம் பண்ணினேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு அமெரிக்காவுக்கு போனோம், அதுக்குத்தான் உன்னை நான் திருமணம் பண்ணேன். இந்த செய்தி அடுத்த ஆளுக்கு சொல்லல. அந்த சகோதரி அடுத்த ஆளுக்கு இந்த சகோதரி செய்தி சொல்லல. அவங்க குறிப்பிட்ட நாள் நின்று அவங்க அங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு அந்த சிஸ்டர் போயிட்டாங்க. அங்க போன பிறகைக்கு இந்த கணவனுக்கு விசா எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு புருஷனும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்க போனா ஒரு வீடு, அந்த வீட்டில் ரெண்டு பேரும் 2 ரூமில் இருக்காங்க. கணவன் ஒரு ரூமு, மனைவி ஒரு ரூமு, 2 பேரும் 2 ரூமில் இருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி டியூட்டிக்கு போகும்போது இந்த கணவனுக்கு துணி ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி சுத்தமாக்கி சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இவங்க டியூட்டிக்கு போவாங்க. யாருக்கு? மனைவியா ஏற்றுக்கொள்ளாத புருஷனுக்கு. மனைவியா ஏற்றுக்கொள்ளாத புருஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அயன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுட்டு தான் இவங்க டியூட்டிக்கு போவாங்க. காலையில் அதிகாலையில் எழும்பி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் புருஷன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 பேர் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. யார? ஒரு மனைவியா ஏற்றுக்கொள்ளாத புருஷனுக்கு செய்கிற பணிவிடைகள் பாருங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய உடம்பு சரியில்லாமல் இல்லை, சாகக்கூடிய சரியில்லாமல் இல்லை, ஒரு பலவீனம் வந்து போச்சு. சின்ன பலவீனம், ஒரு பலவீனம் வந்து போச்சு. அதனால அவருக்கு சாப்பிட முடியல, டயர்டு, அப்படியே படுத்துட்டார். இந்த மனைவி ஒரு ரூமில் போய், ஆண்டவரே என்னுடைய புருஷன், என் புருஷன் என் கண்ணுக்கு முன்ன எவ்வளவு பெரிய பலவீனத்தோடு இருக்கிறத நான் விரும்பல ஆண்டவரே. என் கணவனுக்கு நீர் சுகத்தை தாரும், அவர் சுகமா இருக்கணும் ஆண்டவரே, அவர் சுகமாய் வாழணும் ஆண்டவரே. நீங்களும் நானுமா இருந்தா உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நீ நோய்வாய் வந்து சாகு, சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாப்பாடு கொடுப்பீங்களா? அவங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணுவீங்களா? ட்ரெஸ்ஸை துவைப்பீங்களா? சாப்பாடு சமையல் செஞ்சு டைனிங் டேபிளில் வைப்பீங்களா? அப்படி அந்த ரூமில் போய் அப்படியே ஜெபம் பண்றாங்க. இவருக்கு தண்ணி குடிக்கணும் போல, சுடு தண்ணி குடிக்கணும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. எழும்பி வந்து அப்படி அவருக்கு ரூமை விட்டு வெளியில வந்தா உள்ள ஏதோ பேசுறத போல கேட்குது. அப்படி லைட்டா அந்த கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்தா மனைவி முழங்கால நின்று கணவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. என் மனைவி, என் கணவன் அது சுகமா இருக்கணும், அவங்க பலவீனப்படக்கூடாது. இன்னைக்கே சுகமாக்குங்க, இப்பொழுதே சுகமாக்குங்க. அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். கணவனுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த இருதயம் அவருக்கு உடைக்கப்பட்டது. இப்படி ஒரு நல்ல மனைவியை நான் எப்படி பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியினுடைய அன்பை நான் இன்னும் மிஸ் பண்ணி விட்டேனே. இப்படி ஒரு நல்ல மனைவியினுடைய அன்பை நான் மிஸ் பண்ணி வாழ்றேனே. உன் புருஷனுடைய அன்பை மிஸ் பண்ணி வாழ்றாய். உன் கணவன் உனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? உன்னுடைய கணவன் உனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? அவருடைய அன்பை மிஸ் பண்ணி வாழ்கிற, உன் புருஷனுடைய அன்பை நீ மிஸ் பண்ணி வாழ்ற, மனைவியினுடைய அன்பை நீ மிஸ் பண்ற. உன் மனைவி உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் தெரியுமா? உன் புருஷன் உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? நீ மிஸ் பண்ற. அன்னைக்கு அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு நேரே போனார். அந்த மனைவிக்கு பக்கத்தில் இவர் முழங்கால் படியிட்டார்.
மனைவிக்கு கூட 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. சுகமாயிட்டார், அவருக்கு சுகமாயிடுச்சு. ஆண்டவர் சில நேரங்களில் சில போராட்டங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறார் என்றால் ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை, உன்னை விட்டு விலகல்ல. சிலருடைய வீடுகளில் போராட்டம் வரும்போது, சிலருடைய வீடுகளில் சில காரியங்கள் வரும்போது, ஆண்டவர் என்ன விட்டுட்டார், ஆண்டவர் என்ன விலகிட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், அப்படி என்கிற முடிவுக்குள்ள நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இயேசு உங்களை கைவிடலைங்க. நீ மனம் திரும்ப, நீ ரட்சிக்கப்பட, நீ ஆண்டவரிடத்துல வர, நீ இயேசுவை உள்ளத்துல உறுதியா ஏற்றுக்கொள்ள சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த குடும்பம் இன்னைக்கு கணவன் மனைவி 2 பிள்ளைகள், அந்த பிரதர் ஊழியம் செய்றாங்க. ஒரு மனைவியா ஏற்றுக்கொள்ளாத புருஷனுக்காக மனைவி ஜெபித்து அந்த புருஷன் இன்னைக்கு ஊழியக்காரன். அமெரிக்காவில் சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல, ஒரு பெரிய ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன். ஒரு மனைவி ஜெபிச்சு புருஷன் ஊழியக்காரனா இருக்கிறார். டிவி நெட்வொர்க் சேனல் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்கள் மனம் திரும்பினார்கள் தெரியுமா? பாவத்திலே சாபத்திலே கட்டப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். நானும் கிறிஸ்தவள், நானும் இயேசுவுக்கு பிள்ளை, நானும் பைபிள் சமக்கிறேன். உன் மூலமா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்துமா. இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினால் இந்த சபை நிரம்பி வழிஞ்சிரும். தமிழ்நாடு முழுவதும் இப்படி இருக்கிறது, இந்தியா முழுசும் இப்படி இருக்குன்னு நினைக்காதங்க. ஒரு கிராமத்துல சபை இல்லாம கேட்ட பாருங்க. எங்க ஊழியத்துல ஒரு அக்கா 35 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு இடிஞ்சு போன பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து ஆராதிக்கிறாங்க. அந்த அக்காளுக்கு இன்னும் ஒரு ஆலயம் இல்லை. 25 பேர் அப்பம் பெற்கிறார்கள். இயேசுவினுடைய சரீரத்தை அப்பமாய் பெற்கிறார்கள். திருவிருந்தெடுக்கிறாங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி, சாராயம் குடிச்சவங்க, பீடி சிகரெட் குடிச்சவங்க, வெத்தலை பாக்கு போட்டவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்களே, இவங்களுக்கு இன்னும் ஒரு ஆலயம் இல்லை. இவ்வளவு பெரிய ஆலயம், இவ்வளவு பெரிய இதெல்லாம் பார்க்கும்போது இருதயம் காயப்படணும், இருதயம் துக்கப்படணும், இருதயம் வேதனைப்படணும். உன் புருஷன் ரட்சிக்கப்பட்டாரா? மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா? பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்களா? சபையில வராங்களா? இருதயம் துக்கப்படணும், பாரப்படணும். இது நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் ஆலயத்துக்கு போனா போதும், நான் மட்டும் ஆண்டவர் அறிஞ்சா போதும். சுயநலவாதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீ எத்தனை நாள் முக்கராணி போட்டாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை தேடி வராது. வாசனை குடும்பங்கள்ல வீசணுங்க. ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அந்த வீடு அப்படி அந்த பாடல் ஆராதனை ஜபம் உங்க வீடு ஒரு ஆராதனை கூடமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க வீடு ஆராதனை கூடமாய் மாறணும். சபையில இல்ல, வீட்டில் ஆராதனை கூடமாய் மாறணும். அதுக்குத்தான் கணவன் மனைவி பிள்ளைகள். உங்க வீட்டுல ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்துல ஒருமனப்பட்ட அந்த வீட்டுல நான் வருவேன் இயேசு சொன்னாரே. உங்க வீட்டுல இயேசு வந்திருக்கிறாரா? உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த அனுபவத்தை பார்த்திருக்கிறீங்களா? இயேசுவின் சாயலை நீங்க அப்படி அறிஞ்சிருக்கிறீங்களா? எங்க வீட்டுல இயேசு வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டுல இயேசு வந்திருக்கிறத உணர்ந்திருக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது, சில நேரங்கள்ல ஜெபிக்கும் போது நீங்களே பாருங்களா, நீங்க இப்போ ஒருவேளை கண்ணை மூடிட்டு நீங்க இருங்க, கண்ணை மூடிட்டு இல்லை நில்லுங்க. யாராவது இந்த பக்கம் போனா நமக்கு தெரியுமா தெரியாதா? யாரோ போறாங்க நமக்கு தெரியும். நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கும்போது யாரோ போறாங்க, நமக்கு ஒரு உணர்வு, ஒரு அந்த சத்தம், அந்த நடக்கிற சத்தம், அந்த இதனால நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். நீங்க பாருங்களா, அது எப்படி தெரியும்? நான் ஒரு முறை எனக்கு ஞாராமலையில் ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பிரதர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் எனக்கு திடீர்னு அவரை பார்க்கணும் போல தோணுச்சு. அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வாசலுக்கு முன்ன அப்படி போன உடனே அவர் அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அந்த சிட் அவுட்டில் இருக்கிறார். நான் வீட்டில் அதில் போன உடனே புனிதராஜ் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? கண்ணு காண இல்லைங்க, 2 கண்ணு சுத்தமா தெரியாது. நல்ல பாட்டு பாடுவார், நல்ல நீங்க அவரை பார்த்திருப்பீங்க, நல்ல பாட்டு பாடுவார். 2 கண்ணு தெரியல. போன உடனே கேட்கிறார், புனிதராஜ் பிரதர் நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ உணர்வு,
அப்ப நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கும் போது இயேசு வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்க இயேசுவை பார்த்திருக்கிறீங்களா? இயேசு உணர்ந்திருக்கிறீங்களா? உங்க வீடு மோட்சமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இயேசுவின் நாமம், அந்த இனிமையான நாமம். இயேசு அந்த ஆண்டவர், அந்த கடவுள் ஒரு இனிமையான நாமம். அவரை டேஸ்டுங்க, அவ்வளவு இனிப்புங்க, அவ்வளவு இனிமைங்க இயேசு. உண்மையாய் நீங்க ஏற்றுக்கொண்டால், உண்மையாய் மனம் திரும்பினால், உண்மையாய் இயேசுவுக்காய் வாழ்ந்தால், உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், இயேசு ஒரு இனிமைங்க. அவர் ஒரு இனிமையான ஒரு நாமம், அந்த இயேசுவின் நாமம் இனிமையான நாமம். வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நாமம் தான் மேலான ஒரு நாமம், மேலான ஒரு நாமம். அந்த இயேசுவுக்கு நாமம் அவ்வளவு மேலான ஒரு நாமம், மேலான ஒரு நாமம். நம்பினோரை என்றும் கைவிடாத ஒரு நாமம். இயேசு நம்பிட்டீங்கல்ல, அவர் கைவிடாத ஒரு நாமம். நீங்க இயேசுவை நம்பிட்டீங்க, அவர் கைவிட மாட்டார். பிசினஸ்ல தோற்றிட்டீங்களா, அவர் கைவிட மாட்டார். வேலை இழந்து போனீங்களா, அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். கைவிட மாட்டாருங்க, இயேசு கைவிட மாட்டார். கைவிடாத ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். கைவிட மாட்டார். ஒருவேளை உங்க புருஷன் உங்களை நேசிக்கலையா, புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கிறானா, இல்ல புருஷன் வேற மாதிரி இருக்கிறாரா, இயேசு உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் கைவிடாத ஒரு நாமம், நம்பினோரை என்று கைவிடாத நாமம். அது சாத்தானுடைய சேனையை ஜெயித்திட்ட நாமம், பிசாசை ஜெயிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நல்ல கைதட்டி பாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு அது மேலான ஒரு நாமம். சாத்தானுடைய சேனையை ஜெயிக்கிற ஒரு நாமம். சாத்தான் எவ்வளவு சேனையா வரட்டும். சில பேர் இடங்கள்ல பேவரட்ட போகும்போது சொல்லுவாங்க, நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியுமா, நாங்க இவங்க 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 பேர் வரிசையா சொல்லி நிறைய பேர்களை சொல்லும் பிசாசு. 1-2 இல்லை, சிலருக்குள்ள குடி இருக்கிறது 1-2 பிசாசு இல்லை. அந்த அவ்வளவு பிசாசும் உள்ள இருந்துதான் கோபம், எரிச்சல், அகங்காரம், பொறாமை, வஞ்சன புத்தி, கெட்ட வார்த்தை, இதெல்லாம் ஒவ்வொரு ஆவியனுடைய கிரியைகள். சில பேர் நீங்க பாருங்க, பொறாமப்படுறவங்க, எரிச்சல் கொள்றவங்க, இந்த மாதிரி பண்றவங்க, திட்டுறவங்க, ஏசுறவங்க, சொல்றவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க, இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. சாத்தான் உள்ளே குடியிருக்கிறான், பிசாசு உள்ளே குடியிருக்கிறான். பேய் பிசாசு உள்ள குடி இருக்கிறது. சில பேர் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, டக்குன்னு கோவப்பட்டு சில பேர் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. சில அம்மாமாருங்க மனம் திரும்பணும், பிள்ளைகளுக்கு மேல எரிஞ்சு விழுந்துட்டு நாய பேய பிள்ளைகளை பார்த்து, நாய பேய நாக்கி பறந்தத சில பிள்ளைகளை பார்த்து. அவங்க ஏசப்பாய்க்க பிள்ளையில ஏன் அவங்கள உள்ள நிறைய குடி இருக்கிறது. சரி, நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம், சாத்தானுடைய சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாச துரத்துகிற நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பாடி ஆடி துதிச்சு ஆராதிக்கும் போது அந்த சாத்தானை அது அப்படியே துரத்தி விடும், பிசாசை அப்படியே துரத்தி விடும், சாத்தானை அந்த நாமம் துரத்தி விடும். அதனாலதான் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். நேரம் போயிட்டே இருக்கு, நான் பேசின ஏசப்பா பத்தி மணிக்கூறு கணக்கில் எனக்கு பேச முடியும். அந்த ஆண்டவருடைய அன்பை அவ்வளவு ருசிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு ருசிச்சிருக்கிறோம், அவ்வளவு ருசிச்சிருக்கிறோம். இயேசுனோட அன்பை ருசிங்க. இயேசு இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்க. இயேசு தான் நல்ல ஒரு கடவுள். நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம விழுந்து கிடக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு உங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு நன்மையை தருவார். உங்க குடும்பம் காப்பாற்றப்படும், பிள்ளைகள் மனம் திரும்புவாங்க, புருஷன் ரட்சிக்கப்படுவாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு வருவீங்க. அந்த ஆசைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம எல்லாரும் அந்த இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நல்லா பாடுவோமா? ஆமேன், சோத்திரம். நல்ல பிரதரு கூட இணைஞ்சு எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டி, உற்சாகமா பாடணும், உற்சாகமா கைத்தட்டணும், உற்சாகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எல்லாரும் பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம்.
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடு நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடு நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவ இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவ இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நேற்றும் இன்றும் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். அப்படி எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இனி நான் உமக்குன்னு ஞானமாய் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கிருபை கேளுங்க. ஆண்டவருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும். குடும்பம் நடத்துறதுக்கு கர்த்தருடைய கிருபை, உங்க குடும்பமாய் நீங்க வாழ ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அப்படியே கேளுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அப்படியே ஆண்டவரை கண்களுக்கு முன்ன நிறுத்துங்க. இயேசுவை கண்களுக்கு முன்ன நிறுத்தி, இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு என்கிற நாமம், அந்த பெயரை சொல்லி, ஆண்டவரே இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு, இயேசுவே, இயேசுவே எனக்கு நல்ல ஞானத்தோடு நான் உலகத்தில் வாழணும்.
ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழணும். ஆண்டவரை ஒரு நாள் நான் துக்கப்படுத்தக்கூடாது. வீட்டில் சண்டை போட்டு, பிள்ளைகள்கிட்ட, குடும்பத்தில், கணவன்கிட்ட, மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட சண்டை போட்டு நான் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த 24 மணி நேரத்தோட பாவங்கள் அடக்கம் பண்ணப்படணும். பாவங்கள் அடக்கம் பண்ணப்படட்டும். இன்னைக்கோடு அந்த பாவங்கள் அடக்கம் பண்ணப்படணும். இனி நான் புது மனுஷி. என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கட்டும், என்ன குடும்பத்தை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய கோபத்தை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறேன். எரிச்சலை விட்டு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ஒரு மனம் திரும்புங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த புதிய ஆண்டுல கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு முன்ன சாட்சி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்ன ஒரு சாட்சி ரொம்ப முக்கியம். எப்படியும் வாழ்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்படியும் வாழ்கிறது அல்ல ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீ காணப்பட பரிசுத்தம் தேவை. இயேசுவே, அங்க பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஒரு வழிகாட்டுங்க. பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. இதுவரையில் நான் வேதத்தை வாசிக்காம வாழ்ந்துட்ட ஆண்டவரே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சில் வந்து ஆண்டவரை தேடினேன். இனி நான் அப்படி வாழாதபடி தினமும் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காய் வாழுவான். ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. ஆண்டவருக்காய் நான் வாழுவான் ஆண்டவரே, கர்த்தருக்காய் வாழுவான் ஆண்டவரே, இயேசுவுக்காய் நான் வாழுவான் ஆண்டவரே, இயேசுவுக்காய் நான் வாழுவேன், கர்த்தருக்காய் வாழுவேன், ஆண்டவருக்காய் வாழுவேன், கர்த்தருக்காய் வாழுவேன். ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருடைய பெண்மாரி மழை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்தி நீ வேறு மனுஷியாய் வாழப் போகிறாய், வேறு மனிதனாய் நீ வாழப் போகிறாய். ஆண்டவரை போல வாழப் போறீங்க, கர்த்தரை போல வாழப் போறீங்க, இயேசுவை போல வாழப் போறீங்க. அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். வேதம் சொல்லுகிறது, ஞான வரத்தை விரும்புங்க. அந்த அபிஷேகத்தை விரும்புங்க. விரும்பாதவங்களுக்கு கர்த்தர் தர முடியாது. யாரெல்லாம் விரும்புறீங்களோ, யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படட்டும். இது ஒரு எழுப்புதலின் சபையாய் மாறப்போகிறது. எழுப்புதலின் சபையாய் மாறப்போகிறது. ஆதி திருச்சபையை போல இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆதி திருச்சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆதி திருச்சபையாய் ஆண்டவர் இந்த திருச்சபையை மாற்ற போகிறார். இந்த திருச்சபையில ஜெபிக்கிறவர்கள் எழும்ப போகிறார்கள். மிஷனரியாய் ஊழியம் செய்கிறவர்கள் எழும்ப போகிறார்கள். இந்த சபையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்ன எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்ன நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதத்துல ஆமென் ஸ்தோத்திரம், இந்த 24 மணி நேரத்துல நம்மளை எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சில பேருக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லையா? அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க, நேரா நல்லா உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிக்கட்டும். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் வலது கரத்தை நான் பிடித்து நடத்துவேன். இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு ஆண்டவர் கிருபையாய் நடத்த போகிறார். உங்க வலது கரத்தை பிடிச்சு ஆண்டவர் கிருபையாய் நடத்த போகிறார். அவர் தயவாய் நடத்த போகிறார். உங்களுடைய வலது கரம் ஆண்டவருடைய கரத்தோடு பிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் இறுக்கமாய் பிடித்து வைத்திருக்கிறார். இனி எந்த சோதனை உங்க குடும்பத்தில் வராது, எந்த போராட்டங்களும் இனி வராது. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த குடும்பங்கள் இனி ஆண்டவர் நடத்த போகிறார். அவர் கரம் பிடிச்சு ஆண்டவர் அதிசயமாய் நடத்த போகிறார், அற்புதமாய் நடத்த போகிறார். உங்க பிசினஸ் செழிக்க போகிறது. உங்க வேலையில வருமானங்கள் கிடைக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்தின் வருமானங்கள் பெருக போகிறது.
போகிறது. நல்ல வேலைக்கான வழிகள் திறக்கப்பட போகிறார். குழந்தை பாக்கியத்தை தேவன் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கியம் பண்ண போகிறார். வியாதி கட்டிலிருந்து விடுதலை, வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை, சில போராட்டத்திலிருந்து விடுதலை, மந்திர கட்டிலிருந்து விடுதலை, மந்திர போராட்டத்திலிருந்து விடுதலை. இரவெல்லாம் கெட்ட கெட்ட சொப்பனம், என்ன பிசாசு தூங்க விடுறதில்லை. அந்த பாம்பின் ஆவிகள், அந்த பாம்பின் கிரியைகள், அந்த பாம்பின் போராட்டங்கள் இன்னைக்கு விட அது மாறி போகிறது. இப்பொழுதே வெளியேறி போகிறது, இப்பொழுதே வெளியேறி போகிறது. குடும்பத்தில் அதனால சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஓ ஆண்டவர், இந்த நாள் முதல் உங்க கரத்தை பிடித்து ஆண்டவர் நடத்த போகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை காண போறீங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், விரோதமாய் பேசலாம். இனி அவர்களெல்லாம் அடங்கி போகிறதை பார்ப்பீங்க, இனி அடங்கி போகிறதை நீங்க காண்பீங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சிலருக்குள்ள ப்ரமோஷனுக்கு ஆமீன் எலிஜிபிள் இருந்தும் அது தடையா இருக்கிறது. அதை தடை பண்ணுகிற சத்துருவன் வல்லமைகள், தடையா இருக்கிற பிசாசன் போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த தடைகள் மாறி போகிறதை பார்க்கிறேன், தடைகள் நீங்கி போகிறதை பார்க்கிறேன். சிலருடைய குடும்பங்கள் இருக்கிற தடைகள், சில குடும்பங்கள் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது முற்றிலுமாய் மாறி போகிறது. ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். தடைகளை கொண்டு வந்த சத்துருவின் வல்லமைகள், தடைகளை கொண்டு வந்த பிசாசின் வல்லமைகள், தடைகளை கொண்டு வந்த அசுத்தாவியின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. எல்லாம் அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எல்லா தடைகளும் மாறி போகட்டும், எல்லா தடைகளும் அழிஞ்சு போகட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு முன்னே காணப்பட்ட தடைகளை கர்த்தர் விலக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலுக்கு முன்னே வந்து அந்த மக்கள் முன்னேறி போக முடியாதபடி எப்படி செங்கடல் தடையாயிருந்து ஆண்டவர் அந்த தடைகளை விலக்கி போட்டாரோ, அந்த தடைகளை உடைத்து போட்டாரோ, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற தடைகளை இன்றைக்கு விலக்கி போட்டார், இப்பொழுதே விலக்கி போடுகிறார். தடைகளை ஆண்டவர் விலக்கி போடுகிறார், தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இனி அந்த தடை உங்க வாழ்க்கையில இருக்காது, தடைகள் இருக்காது. சொல்றீங்க இல்ல, எல்லாத்திலையும் தடை, எதுலையும் தடை, நான் முன்னேறி போகலாம் என்று எவ்வளவு முயற்சி எடுக்கிற தடை, அந்த தடைகளை கர்த்தர் குறைந்து போக பண்ணி விட்டார். இனி உங்க வாழ்க்கையில தடையில்லாத ஒரு வாழ்க்கை, தடையில்லாத ஒரு வாழ்க்கை, தடையில்லாத ஒரு வாழ்க்கை, தடையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழணும், தடையில்லாத ஒரு வாழ்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடையில்லாத ஒரு வாழ்வை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த 12 மணி நேர இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே, இந்த செக்ஷன்ல வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மீடியா மூலமாய் வீடுகளில அநேக இடங்கள்ல அநேக நாடுகள்ல இருந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் கொடுத்து அந்த விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் வியாதியினால கஷ்டப்படுறாங்க, அந்த பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க, இந்த போராட்டத்தினால கஷ்டப்படுறாங்க. அது நீங்கி சுகமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்யுங்க. சில பேருக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கிறது, அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவகரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு உட்காருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு இவ்வளவு பேருக்காக நம்ம வேகமாய் ஜெபிக்க போகிறோம். இவங்களுக்கு பெயர் சொல்லப்படும், இடம் சொல்லப்படும். சிலருடைய பெயர் எனக்கு சொல்ல வேண்டாம் என்று, ஊர் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னவர்களுடைய பெயரும் ஊரும் சொல்லப்படாது. அவர்களுக்காக நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அநேகம் பேருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினால் போதும். இப்போ அவங்களுடைய பெயர் சொல்லும்போது, ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். இயேசுவை பாருங்க, அவருடைய ஊழிய நாட்களில் இயேசுவை தேடி வந்தாங்க. ஒரு 100க்கு அதிபதி, அவனுடைய வேலைக்காரன், அவர் ஆபத்தான மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டு அவன் மரண தருவாயில் இருந்தபோது இயேசுவை அவன் தேடி வருகிறான். இயேசுவை அவன் அந்த 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 இராணுவ அதிகாரி கேப்டன் இயேசுவை தேடி வருகிறான். அவன் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் பலவீனமாய் வீட்டிலே படுத்திருக்கிறான், அவனை குணமாக்க ஜபம் பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நான் வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் சொல்றான், எனக்கு வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், இங்க இருந்துட்டு நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். இயேசு ஜெபித்தார். வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அவன் எழும்பி நடந்து அவனுக்கு ஜீவன் வந்து விட்டது. அவன் இங்க இயேசு இருக்கிறார், நீங்க இயேசுவிட்ட வந்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. இங்க இருந்து அவங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சுகம், சரீர விடுதலை, ஆரோக்கியம், எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த இலவன் படவு அந்த கிராமத்தை சார்ந்த சில பேருக்காக ஜெபிக்க போறோம். இலவன் படவு கிராமத்திலிருந்து ரமேஷ் பாபு, ஞானக்கண், டிகால், சிபி ஒயிட், ஸ்டெல்லா அம்பரோஸ், ராபர்ட் ராஜ் ஃபேமிலி, ஹரிஸ் ஃபேமிலி, ஜெரோம் ஃபேமிலி, அலங்காமணி ஃபேமிலி, ஜான் ஜேக்கப் ஃபேமிலி, ராஜேஷ் ஃபேமிலி, ஜபமணி பன்னையா ஃபேமிலி, எட்வின் சகாய ஜோஸ் ஃபேமிலி, ஃப்ளாரன்ஸ் மனோகரா பாய் ஃபேமிலி, ஜப பாக்கியம் பொன்னாலிவர் ஃபேமிலி, பெனின் ஜோசப் அவங்க ஃபேமிலி, பிராங்கிலின் ஜோசப் அவங்க ஃபேமிலி, மாசில்லா செல்வின் ஜோசப் ஃபேமிலி, ஜோசப் ராபின்சன் அவங்க ஃபேமிலி, ஜோசப் ராஜபால் ஃபேமிலி, சாம் ராஜபால் ஃபேமிலி, சுந்தரராஜ் ஃபேமிலி, காட்சன் டேவிட் ராஜ் ஃபேமிலி, இமால்வேல் டேவிட் சிங் ஃபேமிலி, ஆல்வின் ஐசக் ஃபேமிலி, டெய்சி ஞானராஜ் ஃபேமிலி, தங்கமேரி ஸ்டீவன் ஃபேமிலி, பிராங்கிலின் ஃபேமிலி, அகிமாஸ் ஃபேமிலி, வினோ பிரசாத் ஃபேமிலி, விக்டர் ஞானராஜ் ஃபேமிலி, ஜோஸ் மெல்வின் அவங்க ஃபேமிலி, சாந்தி அவங்க ஃபேமிலி, இவ்வளவு ஃபேமிலிக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. இந்த குடும்பங்களுக்காக, இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரட்டும், நன்மைகள் வரட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதி நீங்கட்டும், சுகமாய் வாழட்டும். கர்த்தர் இந்த குடும்பத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்படியே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்து அந்த குடும்பங்களை மகிழ பண்ணுவீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணுவீராக. என்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ, என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவர் குடும்பத்தின் எல்கைகளை ஆசீர்வதிக்கும்படி, அந்த குடும்பங்கள் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. ஆமீன். சோத்திரம். அடுத்ததாக பிராவாத்தட்டு அந்த பகுதியை சார்ந்த ராஜேஷ் ஆசிர் அவங்க ஃபேமிலி, குளோரி சுந்தரமதி தேவராஜ் அவங்க குடும்பம், அரவிந்த் ஆசிர் அவங்க குடும்பம், சந்திரராஜ் குடும்பம், ராபின்சன் குடும்பம், ஜெசி ஜெயபிரகாஷ் அவங்களுடைய குடும்பம், இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. நீ எவர்களை வாழ்த்துவாயோ ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம அவர்கள் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை பகை வச்சிடாதுங்க, அவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிச்சா அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரும், உங்க குடும்பத்துல வரும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக, இந்த இடத்துல பெயர் வாசிக்கப்பட்ட குடும்பங்களை, இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம்.
இத்தனை குடும்பங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த குடும்பங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. இத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதே போல பேரின்ப விளை அந்த பகுதியிலிருந்து பெரிபால் சாலமோன் அவங்க ஃபேமிலி, அன்பு அவங்க ஃபேமிலி, பென்னி டேனியல் அவங்க ஃபேமிலி, டேனியல் ராஜ் ஃபேமிலி, பால் சிங் ஃபேமிலி, சாம் சுந்தர் டேவிட் அவங்க ஃபேமிலி, சுபின் டேவிட் அவங்க ஃபேமிலி, அன்பின் ஜான் டேவிட் அவங்க ஃபேமிலி, ஜாய்ஸ் அருள்தாஸ் அவங்க ஃபேமிலி, செல்வன் டேவிட் ஃபேமிலி, டேவி கிறிஸ்டோபர் அவங்க ஃபேமிலி, ஜனோபின் கிறிஸ்டோபர் ஃபேமிலி, கனகாபால் ஃபேமிலி, வசந்தகுமாரி பால்ராஜ் அவங்க ஃபேமிலி, பாபு ஃபேமிலி, மனோகர் ஃபேமிலி, ஜஸ்டின் ஃபேமிலி, பிராங்கல் ராய் ஃபேமிலி, எட்வின் ஃபேமிலி, ஆல்வின் அவங்களுடைய ஃபேமிலி, ஆஸ்டின் சாம் ஃபேமிலி, ஜெயசந்திரா அவங்களுடைய ஃபேமிலி, சாமுவேல், ஜான் சாமுவேல் அவங்களுடைய ஃபேமிலி, ஐசு ராஜகுமார் டேவிட் அவங்க ஃபேமிலி, செல்வின் ராய் அவங்களுடைய ஃபேமிலி. இந்த பேரின்ப விளை அந்த கிராமத்தில் குடியிருக்கிற நம்ம சபையை சார்ந்த இத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்களுக்கு நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பெயர் வாசிக்கப்பட்ட இத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு உம்முடைய கரத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த குடும்பத்தின் வேலை காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக. குடும்பத்தில் ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக. இந்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இயேசுவே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல வாத்தியார் விளை அந்த பகுதியை சார்ந்த நம்ம சபை அங்கத்தினர்களாக இருக்கிற அருள் ஆஸ்பிரிட் ஸ்டான்லி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த குடும்பத்துக்காக அருள் டேவிட் ஸ்டீபன் குடும்பத்துக்காக, அருள் ஷெகின் அந்த குடும்பத்துக்காக, அருள் ஷெர்லின் அந்த குடும்பம், ஜெயசிங் குடும்பம், அஜய் சிங் குடும்பம், சோமன் குடும்பம், இன்னும் ஜிம் காஸ்ட்ரோ அந்த குடும்பம், இத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஸ்தோத்திர பலி இடுங்க. ஸ்தோத்திர பலி. இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் தேவனால் உயர்த்தப்படணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், தேவன் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஐயா, இந்த குடும்பங்கள் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும். பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னி சானல் விளை அந்த பகுதியை சார்ந்த ரமேஷ் குடும்பம், பில்சன் அவங்களுடைய குடும்பம், ஆல்வின் கிறிஸ்டோபர் குடும்பம், ஜெயக்குமார் குடும்பம், செல்வன் குடும்பம், ராஜகுமார் குடும்பம், தியாகராஜகுமார் அந்த குடும்பம், இத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சோமனுங்க. வலது கரம் உயரட்டும். பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நாங்கள் இத்தனை பேராய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர், பெரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவரே, அந்த அவங்க சுகமான ஒரு வாழ்க்கை, சுச்சமான ஒரு வாழ்க்கை,
விடுதலையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த இடத்திலே பெயர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருத்தான விளை, வருகுத்தான விளை அந்த பகுதியை சார்ந்த ஜான் ராபின்சன் குடும்பம், ஜெப ஃப்ரீடா குடும்பம், தயா பூங்காமிகள் அவங்களுடைய குடும்பம், மகேஷ் குடும்பம், காமராஜ் குடும்பம், சாந்தா சரோஜினிபாய் அவங்களுடைய குடும்பம், விஜய் குடும்பம், விமல் குடும்பம், பொன்ராஜா குடும்பம், சுதர் ஜஸ்டஸ் குடும்பம், நேசையன் குடும்பம், இந்த குடும்பங்களை ஆண்டவரை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இடத்திலே பெயர் வாசிக்கப்பட்ட அத்தனை குடும்பம், இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்திலே பெயர் சொல்லப்பட்ட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், நோய் நொடி இல்லாம வாழட்டும், வருமானத்தோடு வாழட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து விட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல குட்டியடைப்பு விளை அந்த பகுதியை சார்ந்த டேவிட்சன் குடும்பம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். டிக்சன் குடும்பம், டேம்பிள்சன் குடும்பம், ஹியூபர்ட்சன் அவங்களுடைய குடும்பம், கில்பர்ட்சன் குடும்பம், ரெஜி குடும்பம், இந்த குடும்பங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு அளவில்லாமல் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் விசேஷமாய் உமக்கென்று வாழட்டும், உம்முடைய அன்பை ருசித்து வாழட்டும். இயேசு எங்களுக்கு வேணும், இயேசு இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என்று இயேசுவோடு வாழட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதன் பிறகு உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆண்டவரே, முதல்ல அந்த குடும்பங்கள் இயேசுவை தேடணும், அதன் பிறகு அந்த மக்கள் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் நீர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து அப்படியே வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல கூட்டப்புலி விளை அந்த பகுதியை சார்ந்த தங்கதேவராஜ் குடும்பம், ஜபசீலன் குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், சந்திரன் குடும்பம், பாலன் குடும்பம், சுவாமிதாஸ் குடும்பம், பால்ராஜ் குடும்பம், டென்னிஸ் குடும்பம், பாலஸ் குடும்பம், சிரோன்மணி குடும்பம், ஜிஜோ குடும்பம், செல்வமணி குடும்பம், அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. அப்படியே நேரா உயர்த்தி பிடிங்க, வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய வலது கரம் வைக்கப்படுவதாக. அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி, நீங்க ஆசீர்வதிக்கும்படி, ஆபிரகாமின் தேவனே, நீங்க ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் பலுகி பெருக பண்ணினீர். பொன் வெள்ளி ஆபரணங்கள் கொடுத்து அவனை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்தீர். விளை நிலங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். வேலைக்காரர்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். மிருக ஜீவன்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். அவனை எல்லை இல்லாத அளவுக்கு ஆசீர்வதித்தீர். இந்த இடத்திலே பெயர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து விட்டீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில பேர் பெயர் வாசிக்க விரும்பாதவர்கள், அந்த அவங்களுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள் நீங்கி சுகமாய் வாழ ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படி, ஒருத்தங்க சரீர சுகத்துக்காக
அவங்க ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவங்களுடைய பெயரை இயேசுவின் பாதத்தில் வைத்திருக்கிறோம். அவங்களுடைய முகவரி இயேசுவின் பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருடைய கண்கள் இங்கே பார்க்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவர் பெயர் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை சுகம் கொடுத்து இப்பொழுதே ஆசீர்வதிக்க போகிறார். சரீர சுகத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பத்தில் எழுதி இருக்கிறபடி சரீர சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீ வியாதி நீங்க சுகமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவருடைய விருப்பம் சுகமாய் வாழ்வது. அந்த சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. சுகத்தை கட்டளையிட்டு விட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு குடும்பம், எனக்கு வீடு இல்லை, இடமும் இல்லை, இடமும் எனக்கு வேணும். தேவன் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தர வேண்டும், இடத்தை வாங்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தார் கேட்டிருக்காங்க. கஷ்டமான ஒரு காரியம், ஒரு வீடு இல்லை, ஒரு இடம் இல்லை, அப்படி எப்படி வாழ்றது? ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்தார் பாரத்தோடு எழுதி இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை தந்திருக்கிறார், நல்ல விளை நிலங்களை கத்த தந்திருக்கிறார். நம்ம அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை இன்னும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. ஒரு பாரம் உங்க இருதயத்தில் வரட்டும். அவங்களுக்கு வீடு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த ஆண்டுல கர்த்தர் கொடுக்கணும், இந்த ஆண்டுல கர்த்தர் தரணும். வீடு கட்டுறதுக்கு இடத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யாரை சிநேகிக்கீங்களோ அவர்களை நீங்க சிநேகிக்கிற ஒரு தேவன் அல்லவா? நீங்க கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருங்க, அதுல ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. அந்த பிள்ளைகள் இந்த ஆண்டிலே சாட்சி சொல்லணும். இந்த 24 மணி நேர ஜபத்துக்கு பிறகு எனக்கு ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமாய் இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் தந்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு இடத்தையும் வீட்டையும் ஆண்டவர் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி ஒரு குடும்பம், என்னுடைய பெயர் ஊர் சொல்ல வேண்டாம், எனக்கு உடல் நலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் வியாதி பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய உடல் நலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி தருவதற்கு நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு பக்கம் பலவீனத்தில் இருக்கிறாங்க, இனி ஒரு பக்கம் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டுல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கவும், சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு பலவீனத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகள், வீடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வீடு வாசல்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வீடு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீர சுகபலன் கொடுத்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்னும் ஒரு குடும்பம், வியாபாரம் வளர்ச்சி அடைய, பிள்ளைகள் கல்விக்காக அந்த வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக அந்த பிள்ளைகள் வாழ நல்ல ஒரு ஜெப குறிப்பு. பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். அது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாலே அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல் வரும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒருத்தங்க மகனுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாமல் பாரத்தோடு எழுதி இருக்கிறாங்க. குழந்தை வேண்டி ஜெபிக்க, கணவன் மற்றும் எனக்கு உடல் அந்த சரியாக இருக்க,
பிசாசின் தொந்தரவு, கெட்ட சொப்பனங்கள், அதுக்காக இன்னைக்கு நம்ம விசேஷமா ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா? கெட்ட சொப்பனங்கள், கடன் பிரச்சனை, வீடு கட்டுவதற்கு இந்த ஜெபக்கரிப்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். மகனுக்கு குழந்தை, அந்த ஆண்டவரே குழந்தை இல்லாம இருக்கிற அந்த மகளுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை இந்த ஆண்டிலே உருவாகி ஆண்டவரே சீக்கிரமாய் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் குடும்பமாய் வாழ கர்த்தர் கிருபைத்தார். கணவன் மனைவி பிள்ளை அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபைத்தார். ஆண்டவரே, உடல் சரியில்லை என்று சொல்றாங்க. ஆண்டவரே, பிசாசன் போராட்டம், அந்த கெட்ட சொப்பனங்கள், ஆண்டவரே வீடு கட்டுற காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒருத்தங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க, பிள்ளைக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க, குடும்பத்தில் கடன் பிரச்சனை நீங்க, பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க, குடும்ப தலைவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, உடல் நலம் கிடைக்க, குடும்பத்தில் அமைதி சமாதானம். நிறைய குடும்பங்களில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அவங்க சமாதானத்துக்காய், குடும்ப சமாதானாய் வாழ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு சமாதானம், அமைதி, நல்ல சரீர சுகபலன், ஆரோக்கியம். ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறி பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்து ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் கிருபை செய்யும். இன்னும் ஒரு குடும்பம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஒரு நல்ல ஒரு ஜெப குறிப்பு. நிறைய பேருக்கு அந்த பாரம் உண்டு. குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஜெப குறிப்புக்காய், அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெப விண்ணப்பத்தின்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி ஒருத்தங்க திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது, அந்த இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு தாழ்மையாய் கேட்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு, இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை செல்வம் தேவை. அன்னாளுடைய கற்பத்தை தொட்ட ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்னும் ஒருத்தங்க காலில் வீக்கம், ஊறல் வியாதி, சரீரம் முழுவதும் ஊறல், இதில் ஏற்படும் போது பயங்கர அரிப்பு வரும். என் கணவருக்கும் சரியான வேலை இல்லை, சரீர பலவீனம், சரீர சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அந்த வியாதியிலிருந்து விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்த இந்த குடும்பத்தில் ஆண்டவரே, சரீர பலவீனங்கள், போராட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள் இதெல்லாம் மாறி விடுதலையோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்கு படிப்பு, கடன் பிரச்சனை. இதான் இந்த கடன் பிரச்சனை வந்துட்டாலே குடும்பத்தில் சமாதானம் போய்விடும் போல. பாருங்க, இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை மாறணும், அதுக்காய் ஜெபிச்சு கொள்ளுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் குடும்ப சமாதானத்தோடு, கடன் பிரச்சனை மாறி, கடன் என்கிறது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. அது கடன் இருந்தா என்னைக்கும் பிரச்சனை தான். அந்த கடனை அடைக்க தேவன் வழிவாசலை தர்றீங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். சரீர பலன், சுகம், ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அடுத்தது ஒருத்தங்க ஜெப விண்ணப்பமாய் தந்திருக்கிறது. நல்ல உடல் நலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளின் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, கடன் பிரச்சனை மாற ஜெபம் பண்ணுங்க, குடும்ப சமாதானத்துக்காக. இந்த ஜெப விண்ணப்பத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறி இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில். இன்னும் ஒருத்தங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகள் ஞானத்துடன் வாழ, படிப்பில் வெற்றி கிடைக்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த ஜெப விண்ணப்பத்தின்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் இந்த பிள்ளைகள் குடும்பத்தை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னும் திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி கேட்டிருக்காங்க. இன்னும்
வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் ஆண்டவர் இவங்க வேண்டிக் கொண்ட ஜெப விண்ணப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமணமாகி 9 வருஷம் ஆயிடுச்சப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. வேலையில டிரான்ஸ்ஃபரை நீர் கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் ஒருத்தங்க, என் மகன் நடக்கல, அது எத்தனை வயசுன்னு எழுதல, அந்த மகன் நடக்கலையா. அப்ப நடக்கணும். கணவர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். கணவன் வாகனம் ஓட்டும் போது பாதுகாக்கப்படணும். மகள் ஏசப்பா பிள்ளையாய் மாறி கீழ்ப்படியணும். மகள் நல்ல ஞானத்தோடு படிக்கணும். என்னுடைய பிளட் குறைவு மாறணும், அந்த கவுண்டு குறைவு மாறணும். என்னுடைய ஒற்றை தலைவலி மாறணும். குடும்பத்தில் உள்ள கடன் தீரணும். இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதில் எழுதப்பட்டபடி கர்த்தர் அந்த பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வருமானத்தின் பெருக்கத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, ஞானத்தோடு நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறணும். பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை இரவும் பகலும் தேடுகிற ஒரு மகளாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னும் ஒரு கடைசியா ஒரு குடும்பம், வெரிக்கோஸ் நோய். அந்த வெரிக்கோஸ், அந்த வியாதி வந்தா ரொம்ப பிரச்சனை. வெரிக்கோஸ்ல இருந்து விடுதலை, கடன் பிரச்சனை மாறணும், மகனுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்பட. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் எழுதி கொடுத்த அந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு கட்டாய நீர் அற்புதம் செய்யுங்க. வெரிக்கோஸ் வியாதி அது உம்மால தான் குணமாக்க முடியும். அதுக்கு மருந்து உலகத்தில் இல்லை, அதுக்கான எந்த மெடிசனும் உலகத்தில் இல்லை. ஆண்டவரால முடியும், இயேசுவால முடியும். நீங்க வெரிக்கோஸ் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, மகனுடைய படிப்புகை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நமக்கு லண்டன்ல ஒரு தம்பி, அவனுடைய ஜபன் மோசஸ், அவங்க லண்டன்ல போய் MBA படிச்சு அவங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்காம, இன்னும் ஒரு 8 மாசத்துல வேலை கிடைச்சாதான் அங்க இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்ம இந்த 24 மணி நேர ஜபம் அந்த இடத்துல அவனுக்கு கிரியை செய்ய போகிறது. அந்த படிப்புக்கான ஒரு வேலைக்கு ஒரு வழி ஆண்டவர் திறக்க போகிறார். கர்த்தர் கட்டாயம் ஒரு அற்புதம் செய்து அந்த தம்பியை ஆண்டவர் மகிழ்விக்க போகிறார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார். இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அந்த மகனுக்கு கிரியை செய்து ஒரு வேலை கிடைத்து அவனுக்கு வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் வாழ்த்தினார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏராளமான மிருக ஜீவம், நிலங்கள், விளைநிலங்கள், சொத்துகள், அவனுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் அப்படியே அந்த ஆண்டவர் ஆசீர்வதித்தா உடனே ஆண்டவர் நல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜபன் மோசஸ், அந்த பெயரை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, ஜபன் மோசஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் அந்த பெயரை சொல்லுங்க, ஜபன் மோசஸ், அந்த பெயரை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மகனுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த 8 மாதத்துக்குள்ள சீக்கிரமாய் அவனிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை கேட்க, அவனுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த வேலைக்கு எதிரான தடைகள், அந்த வேலைக்கு எதிரான போராட்டங்கள், அந்த வேலைக்கு எதிரான கிரியைகள் முற்றிலுமாய் முடக்கப்படுவதாக. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அவனை அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுக்காக நாங்கள் சபையாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலையை கொடுத்து நாங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு நல்ல ஒரு உயர்வான வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டீர். எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஜெபிச்ச விண்ணப்பங்கள் அத்தனையும் ஆண்டவர் கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், வருமானங்கள் உயர்த்தப்படணும். கர்த்தர் அந்த வேலை செய்கிற இடத்துல போக்குல வரத்துல கூட இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்ப்பிணியா இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஆசீர்வதிக்கப்படும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏற்ற நாள்ல குழந்தையை பெற்றெடுத்து பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ தேவன் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கருங்கல் கஸ்பா சபை ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற ஒரு திருச்சபை, எழுப்புதலுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின திருச்சபை. இந்த திருச்சபையில சமாதானம், அமைதி, ஒற்றுமை, இந்த சபை ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சபையாய் கர்த்தர் இந்த சபை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஒற்றுமை உண்டாகும்படி, அமைதி உண்டாகும்படி, ஆதி திருச்சபையை போல இந்த சபை எழுப்புதலின் திருச்சபையாய் இங்க இருந்து உலக நாடுகள் முழுவதும் சுவிசேஷகம் போகிற ஒரு சபையாய், இங்கிருந்து மிஷனரிகள் அனுப்பப்படுகிற சபையாய், இந்த சபையிலிருந்து போதகர்கள் உருவாக்கப்படுகிற சபையாய், அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்படுகிற சபையாய், தீர்க்கதரிசிகள் எழும்புகிற ஒரு சபையாய் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த திருச்சபையின் குடும்பத்தார், அங்கத்தினர் யாவரும் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். நீ பெரிதாக காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலானவைகளை காண்பாய். நம்ம இந்த இடத்துல ஜெபிச்சது கொஞ்சம், கர்த்தர் இதை விட பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க சின்ன வேலைக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் பெரிய வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஒரு சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சின்ன வீட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் பெரிய வீட்டை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக கேட்டிருப்பீங்க, ஆண்டவர் பெரிய ப்ரமோஷனை தரப்போகிறார். ஒரு சின்ன இடத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணினீங்க, பெரிய இடத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக எங்க மிஷனரி பணித்தளம் ஓசூர் பக்கத்துல சோழகிரி மலையில நாங்க ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு போதகருடைய கரத்துல 5-6 கிராமங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற விசேஷமான ஜப கூட்டங்களுக்காக, சுவிசேஷக ஊழியங்களுக்காக, அங்க ஊழியம் செய்கிற பணி செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிஷனரிகளுக்காக, கர்த்தருடைய பாதுகாப்புக்காக, ஆலயம் கட்டப்படுவதற்காக, இன்னும் மிஷனரிகள் புதிதாய் அனுப்பப்பட, தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் இயேசுவை அறியாத கிராமங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு நாள் கூட இயேசுவை அறியாத கிராமங்கள், அறிவிக்கப்படாத கிராமங்கள், இன்னும் ஒரு நாள் கூட இயேசுவை சொல்லப்படாத நம்ம வாழ்கிற தமிழ்நாடு, இன்னும் கிராமங்கள் ஏராளமாய் இருக்கிறது. எல்லா கிராமங்களையும் சந்திப்பீராக, எல்லா கிராமத்துக்குள்ளேயும் மிஷனரிகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, இதற்கான பண தேவைகளை சந்திப்பீராக. மிஷனரிகள் பணி செய்யும் போது தேவனுடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருப்பதாக. எந்த மதவாத தீவிரவாத அமைப்புகளும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வீராக. அங்கே கிரியை செய்கிற பலவானுடைய வல்லமைகளை ஆண்டவர் கட்டி போடுவீராக. கர்த்தர் கட்டி போடுவீராக. அந்த தேசம் எழுப்புதலை காணட்டும். திருச்சபையில் ஆத்துமாக்கள் திரளாய் பெருகட்டும். ஆண்டவரே, நீர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவன். கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிற ஒரு தேவன். ஆண்டவரே, அந்த தேசம் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். ஆண்டவர் அந்த தேசம், சூளகிரி மலை, அந்த கிராமங்கள், அந்த தேசங்கள், அந்த பகுதிகள், எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் சீக்கிரமாய் பார்க்க போகிறதுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீடுகள்ல, உங்க ஜெபத்துல எங்க இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தை நினைச்சு கொள்ளுங்க. அந்த கிராமங்களுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவித்து 3 ஆலயங்களை கட்டி முடிச்சிட்டோம். மிஷனரிகள் அந்த பகுதியில் பணி செய்கிறாங்க. இனி ஒரு ஆலயம் கட்டப்படுறதுக்காக தீவிரமாக நாங்கள் செயல்படுகிறோம். அதுக்காக கொடுக்கிறவங்க, கட்டி கொடுக்கிறவங்களை கர்த்தர் எழுப்பி தரும்படி ஜெபிச்சு கொள்ளுங்க. புதிய மிஷனரி
ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபா கொடுத்தா அவங்க போய் அந்த கிராமங்களில் போய் ஆண்டவருடைய பணியை செய்வாங்க. அப்படி 3000 ரூபா கொடுத்து தாங்குகிறவர்களை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக எழுப்பி தர அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. பார்த்தீங்களா, 3 மணி நேரம் 3 நிமிஷம் மாதிரி சீக்கிரமாக போயிடுச்சு. என்ன செய்தியே சொல்லலை. பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ நேரம் ஜெபிச்சாலும் டைம் வேகமாய் போயிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. ஆவியானவருடைய துணை, ஆவியானவர் நம்ம கூட, இயேசு நம்மளுடைய இடத்துல அப்படி இருந்துச்சுன்னா அவர் நம்மளுடைய நடத்துதலின் விதமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜெபிக்க முடியும். நீங்கள் வீடுகளில் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வரட்டேன்னு அந்த தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 5 நிமிஷத்தில் எனக்கு அடுத்த செக்ஷனில் உள்ளவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேகமாக 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி சீக்கிரமாக நான் முடிச்சு ஜெபிச்சு அடுத்தது அவங்களுடைய கரத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? எனக்கு தெரிஞ்சதில் இயேசு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நிகரான ஒரு வல்லமை இந்த பூமியில் இல்லவே இல்லை. இயேசுவின் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, நம்ம பிரமிக்கத்தக்க வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. அவருடைய வல்லமையினால தான் நோய்கள் குணமாகிறது. அவருடைய வல்லமையினால தான் பிசாசுகள் அலறி கொண்டு ஓடுகிறது. சில குடும்பங்களில் சும்மா போனாலே போதும், அங்கே ஜெபிக்கண்டாம், ஒன்றும் சொல்லண்டாம், நாங்கள் உள்ள ஏறின உடனே பிசாசு அலறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை. அந்த சாத்தான் நடுநடுங்கி சொல்லுகிறான், என்னால் இருக்க முடியலை, என்னை எரிச்சாத, என்னை விட்டுரு, என்னை எரிச்சாத, விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை எரிச்சாத அப்படின்னு சொல்லி, நீ போயிடுங்க, இருக்காத, நீ பயிறு என்பதாக அந்த இடத்துல சாத்தான் அலறுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை வியாதிகளை குணமாக்குகிற வல்லமை, சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுகிற ஒரு வல்லமை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், சாத்தானுக்கு ஒரு வல்லமை உண்டு. அவருக்கு என்ன வல்லமை? நோய்களை கொடுக்கிற ஒரு வல்லமை, வியாதிகளை கொண்டு வந்து அவங்களை பாதிப்பாக்கி அவங்க குடும்பங்களை கஷ்டப்படுத்துகிற வல்லமை சாத்தானுடைய வல்லமை. அப்படி நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிற ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. சிலருக்கு நோய் அது சரீரத்தினால வரக்கூடிய நோயா இருக்கலாம். இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருந்து எடுங்க, மாத்திரை எடுங்க, அது கிரியை செய்யும், அது குணமாகிரும், அது சுகமாயிரும், அதுல அற்புதம் நடக்கும். ஆனா நீங்க தொடர்ச்சியா நீங்க மருத்துவமனை மாறி டாக்டர்ஸுகள் மாறி அப்படியே நிறைய பணம் செலவு பண்ணி அப்படி சில பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன். நான் அப்படிதான் அந்த விழுந்தம்பலத்தில் ஒரு போதகரன் அனுப்பின அந்த குடும்பத்தில் நிறைய டாக்டர்ஸுகள், நம்ம ஊர்ல கிம்ஸ் ஹாஸ்பிட்டலை விட பெரிய மருத்துவமனை நமக்கு இல்லைன்றாங்க. அந்த மருத்துவமனைக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, குணமாகல. பெரிய டாக்டர்ஸுகள், பெரிய மருத்துவமனைகள் குணமாகவில்லை. அந்த ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு குணமாகல? பிசாசினால் அகப்பட்டார்கள், சாத்தானுடைய வல்லமையினால் அகப்பட்டார்கள். அந்த பிசாசினால வல்லமையினால் அகப்பட்டு விட்டார்கள். அந்த சாத்தான் அவன் கொல்லவும் அழிக்கவும் அந்த வியாதியை அந்த மகளுக்குள்ளே வைத்து விட்டான். இப்ப நாங்க போய் ஜெபம் பண்ணும்போது அவன் சாத்தான் அலறுகிறான், பிசாசு அலறுகிறான், அந்த பொல்லாத ஆவிகள் அலறுகிறது. அந்த சாத்தான் அந்த மகளை விட்டு வெளியேறின உடனே அந்த நிமிடத்திலே விடுதலை, அந்த செகண்டிலே அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, அந்த செகண்டிலே அவளுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது. அப்படி ஒரு விடுதலை, அந்த விடுதலையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இந்த பூமியில வெளிப்படுகிறது. இந்த வல்லமையை எப்படி பெற்றுக்கொள்வது? நீ ஜெபிச்சாதான் அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபிச்சாதான் அந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபிச்சாதான் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்காதவர்களை, ஆண்டவரை தேடாதவர்களை, கர்த்தருக்கென்று வாழாதவர்களை அந்த வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களால முடியாது. அந்த வல்லமை இருக்கிறதா? அந்த அபிஷேகம் இருக்கிறதா? நான் ஜெபிச்சால் சாத்தான் ஓடுவான், நான் ஜெபிச்சால் வியாதிகள் குணமாகும், நான் ஜெபிச்சால் அற்புதங்கள் நடக்கும், நான் ஜெபிச்சால் ஆண்டவர் எனக்கு செய்வார். அந்த வல்லமை உங்களுக்கு உண்டா? இது ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு.
ஆண்டவர் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கேட்பார். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கும். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணினால் நல்லது நடக்கும் என்று நாமாகவே ஒரு கற்பனை பண்ணுகிறோம். நாமாகவே ஒரு கற்பனை. நீங்க ஜெபிச்சாலே அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கஞ்சிக்குழி சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து ஒரு 6 படிக்கிற ஒரு குழந்தை, இப்ப அவன் 9th படிக்கிறான். 6 படிக்கிற குழந்தை அந்த வீட்டுக்கு போன அங்கிள், நீங்க போன வாரத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சீங்க. போன வாரத்தில் இந்த ஆபத்து உங்களுக்கு வர வேண்டியது. கர்த்தர் உண்மைப்படுதல் உங்களை பாதுகாத்தார். அது உண்மை. பைக்கில் போகும்போது அந்த அப்படி வந்து அந்த மாதிரி காரியங்கள், பஸ் நமக்கு விரோதமா வந்து இந்த மாதிரி கரெக்டா சொல்றா. இனி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தான் போராடுகிறான். இந்த ஊழியத்தில் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு சாத்தான் உங்களுக்கு போராடுகிறான். இந்த காரியத்தில் கஷ்டப்பட போறீங்க. இதெல்லாம் வரக்கூடிய காலங்களை குறித்து 9வது படிக்கிற அந்த மகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலே ஆனால் உங்களை குறித்து என்ன அந்த வல்லமை உங்களுக்கு உண்டா? அந்த வல்லமை உங்களுக்கு உண்டா? ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. அவர் பாரபட்சம் உள்ள ஆண்டவர் அல்ல. உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களையும் அவர் நடத்த முடியும். உங்களுக்கு ஒரு வல்லமையை தர, வரத்தை தர, கிருபையை தர, அபிஷேகத்தை தர, அதுக்குத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்குத்தான் இயேசு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நிமிடத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படி எழுந்திருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம், 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம். அடுத்தவங்க வந்திருக்கிறாங்க பாருங்க. அப்படியே எல்லாரும் 2 நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் அப்படி அந்த வரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட, எனக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட, அந்த வியாதியின் கிரியைகள் அழிக்கப்பட, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாய் வாழ எனக்கு அந்த வரம் வேண்டும், எனக்கு அந்த வல்லமை வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல தாகத்தோடு வந்து ஜெபிக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல தாகத்தோடு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல நம்முடைய வசனத்தை தியானித்தது போல அந்த வல்லமை, அந்த வரம், அந்த கிருபை, அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல அந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வீடுகளிலே ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, இன்னும் உலக நாடுகளிலே இந்த ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்துல தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க.